பாராயணமா இருக்கலாம். அரசியலுக்காக பேசுறீங்களா, ஆன்மாவில இருந்து பேசுறீங்க? நான் ஐயரா என்ன ஐயங்காரா அவங்க வந்து திட்டும்போது பிராமணன் சொல்லி திட்டுறது இல்லையா, அவங்க பாப்பான்னு சொல்லி திட்டுறாங்க. எனக்கு நீங்க வாக்களிக்கும் போது நீங்க நான் பார்ப்பனர்னு பார்த்து வாக்களிச்சிட்டீங்கன்னா என் ஐடியாலஜி தோத்துரும், என்னோட நோக்கம் செத்துரும். பட் 100ஐயும் பிரிச்சிடணும். ஆமா, 100% ரிசர்வேஷன் வேணுங்களா? இன்னைக்கு இருக்கிற 69 பத்தாதுங்கிற நான் 100% இருக்கணும். அருந்ததியர் உள்ள ஒதுக்கீடுனால வந்துட்டு என் பறையர்குடி சொந்தம் வந்துட்டு பாதிக்கப்படுறாங்க. அந்த ராஸ்டர் சிஸ்டம்ல வரும்போது ஃபர்ஸ்ட் அவங்க சமூக ரீதின்னு இன்னைக்கு தமிழ்நாட்டில் பேசுறதுக்கு ஒரு கட்சிக்கு திராணியோ உரிமையோ தகுதியோ இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி. லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பர்களுக்கு பகிருங்க. நாம் இணைந்து பயணிப்போம். வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம கூட அரசியல் களத்தில் உரையாடுறதுக்காக இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் மயிலாப்பூர் தொகுதி வேட்பாளர் தம்பி அருண் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அவர்கிட்ட நிறைய பஞ்சாயத்து இருக்குது. அதுக்கு முன்னாடி அவருடைய சுய உரையாடல்களில் போயிடும். வணக்கம். வணக்கம் அண்ணா. இந்த மாதிரி உங்கள்கிட்ட நிறைய பஞ்சாயத்து இருக்குது, கருத்தியல் ரீதியான நிறைய பேசுவோம். சரி, அதுக்கு முன்னாடி எனக்கு தம்பி அருண் யார் அப்படிங்கிறதுல வந்து போயிடலாமா? அண்ணா, நான் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, நடுத்தர குடும்பத்துலேருந்து பிறந்த ஒரு எளிய மகன். தமிழ் ஊர் கோவைங்கண்ணா. நான் பிறந்தது வளர்ந்தது என்னோட பணி எல்லாமே கோவையில் தான் இருந்திருக்கு. தமிழ் தேசியத்தின்பால் ஆர்வம் கொண்டு நான் வந்து நாம் தமிழர் கட்சியில் இணைஞ்சது 2023. அதுக்கு முன்னாடி வரைக்கும் கட்சிக்கு ஆதரவாக சமூக ஊடகத்தில் இயங்கிட்டு இருந்த ஒரு ஆள். ஆனால் டேரெக்டாக கட்சிக்கு இணைஞ்சு வேலை செய்ய ஆரம்பித்தது 2023. நான் தகவல் தொழில்நுட்ப பாசறையோட பொறுப்பாளராக இருந்தேன். கவுண்டமலை தொகுதியோட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜஸ் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தேன். வெறுமனே சோஷியல் மீடியா ஹேண்டில் பண்ணுறதோடு இருக்கக்கூடாது, இல்லை களத்துக்கு வாக்கு சேகரிக்கிறதோட மட்டும் இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு விதத்தில் என்னோட கருத்து தமிழ் தேசியத்துக்கோ அண்ணனுக்கோ இல்லை தம்பி பேரறிவாளனுக்கோ கலாமணி அக்காக்கோ இவங்கெல்லாம் அவங்க கோவையில் வேட்பாளர், இவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் வலு சேர்க்கணுங்கிறதுக்காக மேடை ஏறி பேச ஆரம்பிச்சேன். அது ஏதோ ஒரு விதத்தில் என்னை இன்னைக்கு வேட்பாளராகவும் கொண்டு வந்து உட்கார. நீங்கள் கோவை தான் பூர்வீகமா அல்லது வேற பகுதியிலேருந்து கோவைக்கு தொழில் சார்ந்து அப்படி இடம்பெயர்ந்தவங்களா? அப்பாவோட சொந்த ஊர் வந்து வெள்ளி திருப்பூருங்கன்னா, வெள்ளி திருப்பூர்லேருந்து அவர் வந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் தான், அங்கேருந்து இடம்பெயர்ந்து கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு வந்து அங்கே தான் அவரோட பள்ளி பருவம் எல்லாமே இருந்தது. அப்பா பேர் என்ன? அப்பா பேர் லக்ஷ்மி நாராயணன். அவர் வந்துட்டு இப்போ கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து கோவைக்கு வேலை நிமித்தமாக வராரு. வந்து அவர் அங்கேயே செட்டில் ஆகி அவர் இருந்தார். நான் வந்து பிறந்தது வளர்ந்தது எல்லாமே கோவை. நீங்கள் கோவை தான். அம்மா என்ன பண்ணுறாங்க? அம்மா வந்து இப்போ அப்பா அம்மா 2 பேரும் இல்லை. அம்மா வந்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் பணி செஞ்சு விஆர்எஸ் வாங்கிட்டாங்க. அம்மா பேர் உமா. நீங்கள் படித்ததெல்லாம் கோவையோட? ஆமாங்க. கோவையில் எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அப்புறம் ஒரு இன்ஜினியரிங் கன்சல்டன்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேங்க. நான் ஒரு தனியார் நிறுவனத்துக்கு பணி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் தனியார் நிறுவனம் வச்சு இயங்குறீங்க? இல்லை, நான் ஒரு நிறுவனத்துக்கு பணி செய்கிறேங்க, நான் வேலை செய்கிறேன். ஓ, சிறப்பு. இப்போ கோவை அப்படின்னா வந்து தமிழ்நாட்டில் அது வந்து எப்படி இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு தனித்த அடையாளமான ஒரு பகுதியோ, அதே மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ளே கோவை வந்து ஒரு தனித்த அடையாளமான பகுதி. இது தமிழ்நாட்டுடைய வரைபடத்தில் கோவை மட்டும் ஒரு காவி புள்ளியாக இருக்கிற ஒரு பகுதி. அந்த காலத்தில் இருந்த ஒரு நபர் நீங்கள், அங்கேருந்து வளர்ந்துருக்கீங்க. சிறு வயதுலேருந்தே அரசியல் மீதான ஆர்வம் இருந்ததா அல்லது இந்த சூழலில் அப்படி? ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்குண்ணா, ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் வந்து நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, அதிகாரத்தை எதிர்த்து சண்டை செய்யணும்னா மக்கள் சக்தியால் முடியுங்கிறது புரியுது. அப்போ மக்கள் சக்தியை எப்படி ஒன்று சேர்க்கறதுன்னு அம்பேத்கர் ஐயா சொன்ன மாதிரி கற்பித்து ஒன்று சேர்த்து புரட்சி செஞ்சாதான் மக்கள் சக்தியால் அதிகாரத்தை எதிர்த்து சண்டை செய்ய முடியும்னு புரியுது. அப்படி அரசியலில் நாட்டை வருது. அப்புறம் சீமான் அண்ணன் பேசுறதெல்லாம் கேட்டு, ஓ இவரு சொல்றாரு இதுதான் தமிழ் தேசியமானு புரிஞ்சு, அப்போ இது தமிழ் தேசியம்னா நாம் தமிழரோட கட்சி கொள்கை வந்து தமிழ் தேசியம்னா இன்னும் பிற கட்சிகள் என்னென்ன சொல்றாங்கிறதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் எனக்கு என்னானாலும் நாம் தமிழர் கட்சி தான் சரியா இருக்குங்கிற ஒரு திண்ணமான முடிவுக்கு வந்தேன். இப்போ நீங்கள் 2009 காலகட்டத்தில் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? 2009 நானும் மாநாட மயிலாட பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த ஒரு தமிழங்கிற ஒரு உணர்வே இல்லாமல், ஒரு விழிப்புணர்வே இல்லாமல் இருந்த ஒரு
எல்லாரையும் போல இருந்த ஒரு ஆளு. நான் 2009 காலகட்டத்தில் அப்பதான் காலேஜ் சேர்றேங்கண்ணா. 2013 வரைக்கும். அப்போ இந்த மாதிரி என்ன அங்கே ஈழத்தில் ஒரு போர் நடக்குது, இவ்வளோ பக்கத்தில் ஒரு இனம் அழிக்கப்படுது அப்படிங்கிற எந்த தகவலுமே உங்களுக்கு எதுவுமே எனக்கு தெரியல. அங்கே ஏதோ ஒரு நடக்குதுங்கிறது நியூஸ்ல பாக்குற மாதிரி, அது ஒரு ஈரான்ல நடக்கிற மாதிரி அது ஒரு செய்தியா என்னவோ நடந்துட்டு போகுது, யாருக்கோ என்னவோ நடக்குதுன்னு கடந்து போற நிலைமையில தான் நான் இருந்திருக்கேன். அதை நினைச்சு இன்னைக்கும் நான் பெரிய அளவில் வருத்தப்படுறேன். என்ன நானே நினச்சிக்கிறேன், இப்படி இருந்திருக்கே நீ அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும். எங்கள் தாத்தா வந்துட்டு நியூஸ் பேப்பரில் வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஃபஸ்ட்டு பேஜில் வந்திருக்கு. அப்போ வந்து இயக்கத்தில் வந்து முதல்ல ஒரு விமானம் வச்சுருக்காங்க. அதை வந்து தேசிய தலைவர் பார்வையிடுற மாதிரி ஒரு படம் போட்டு பாரு, இப்போ இவங்ககிட்ட விமானப்படம் கூட இருக்கு அப்படின்லாம் சொல்றாரு. எனக்கு அவங்க யாரு என்ன எதுவும் புரியல. ஏதோ தாத்தா சொல்றாரு, ஏதோ காட்டுறாருன்னு பார்த்துக்கிட்டதோட சரி. ஆனா 2009 இன உணர்வே இல்லாம ஒரு தமிழனா இருந்திருக்கு. அதை வந்து சீமான் அவர்கள் வந்து தட்டி எழுப்பி. ஆமா. ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு அப்புறம் அந்த 2016 காலகட்டத்தில் நான் வெளிநாட்டில் பணி செஞ்சுக்கிட்டு இருக்கேங்களா. நான் துபாயில் இருக்கேன். அப்போ வெளிநாட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற நிர்வாகத்தை எல்லாம் பார்க்கும்போது நம்ம நாடு என்ன மோசமான நிலைமையில் இருக்கு. இத்தனைக்கும் அங்க வரி கிடையாது, பெரிய ஆயில் ரிசோர்ஸஸும் கிடையாது துபாயில. அப்படி இருக்கிற ஒரு நாட்டிலேயே வந்துட்டு இவ்வளவு சிறப்பான கட்டமைப்பு இருக்கு, நம்ம நாட்டில் ஒண்ணுமே இல்லையாடா, என்னடா இது அப்படிங்கிற ஒரு விரக்தி. அப்புறம் எனக்குள்ளேயே ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸ்ங்கண்ணா. நான் யாரு, என்னோட ஐடென்டிட்டி தான் என்ன அப்படிங்கிற தேடல்ல இருந்து தான் கொஞ்சமா அரசியல் நாட்டம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுடைய அரசியல் சுதந்திரத்துக்கு முன்னாடி ஒன்று, சுதந்திரத்துக்கு பின்னாடி ஒரு அரசியல் உருவானது. அது வந்து இந்தி திணிப்புக்கு எதிராக உருவான ஒரு அரசியல். அதுக்கு முன்னாடி வந்து திராவிடம் அப்படிங்கிற ஒரு அரசியலை இங்கே வந்து திணிக்கிறாங்க, உருவாக்குறாங்க. அந்த திராவிட அரசியலுடைய ஒற்றை எதிரியாக அவர்கள் கட்டமைத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிராமணர்களை மட்டும் கட்டமைச்சாங்க. 3% இருக்காங்க, எல்லா அதிகார பதவிகளும் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு இதை கட்டமைப்பு உருவாக்கியிருந்தாங்க. அதனால் இங்கே வந்து பிராமணர்கள் அப்படின்னு சொல்லப்படுபவர்களுக்கு வந்து ஒரு வகையான ஒரு விலக்கு இந்த மாதிரி இதாக இருந்தது. அதாவது அவர்களே திராவிட அரசியலை சொல்கிறேன் நான், திராவிட அரசியல் அவர்கள் அப்படி தான் வந்து டீல் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ இந்த அரசியலெல்லாம் நீங்கள் கவனித்த சூழலில் உங்களுக்கு நம்ம யார் அப்படிங்கிற உணர்தல் எதை நோக்கி தள்ளியது? இல்லை இப்போ நம்ம பிராமணராக இருக்கோமா அல்லது தமிழராக இருக்கோமா என்னோட கேள்வி, அல்லது திராவிடராக இருக்கோமா? எது திராவிடத்தில் வந்து இயங்கிய பிராமணர் ஐயர் ஐயங்கார்கள் கூட இருக்காங்க. நம்ம இயல்பில் நான் வந்து ரொம்ப ரொம்ப எளிய ரொம்ப சீக்கிரமாகவே ஒரு நாத்திகவாதியாக மாறின ஒரு ஆள். எப்படின்னா ஒரு 10th 11th ஸ்டாண்டர்ட்லேயே வந்துட்டு நான் ஒரு ஏத்தியிஸ்டாக ஆகிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் மெய்யல்ல தேடல் வரும்போது தான் ஏத்தியிஸ்டாக இருக்கிறது, அதாவது நாத்திகம் பேசுறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம்னு புரிஞ்சதுக்கப்புறம், அதாவது கடவுள் இருக்கா இல்லையாங்கிறது நம்மளால புரிஞ்சிக்கவே முடியாது, நம்ம மூளைக்கு அந்த சக்தி கிடையாது. அப்போ இந்த ஏத்திசம் இல்லை இந்த இப்போ நான் ஆக்னாஸ்டிக்காக இருக்கேன். இப்போ நான் என்ன சொல்லுவேன்னா, கடவுள் இருக்கா இல்லையான்னா எனக்கு தெரியலைன்னு சொல்லுவேன். நம்ம கடவுள் தன்மையை உணர முடியும் சில புறச்சூழல்கள்னாலேயோ சிலரோட செயல்பாடுகள்னாலேயோ இறைத்தன்மையை நம்ம உணர முடியுமே தவிர நம்மளால இறைத்தன்மையை முழுசா புரிஞ்சுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அதனால எனக்கு என்னைக்குமே வந்து நான் ஒரு பார்ப்பனர்னோ எனக்கு என்னோட குடி சார்ந்த சிந்தனை இருந்ததே இல்லை. இனம் சார்ந்த சிந்தனை வந்ததுக்குமே வந்து நான் இந்தியாவை விட்டு வெளியே போகிறது ஒரு பெரிய உந்துதலாக இருந்தது. நான் தமிழன் தான், என்னுடைய அடையாளம் தமிழங்கிறது தான் என்னோட அடையாளங்கிறது புரிஞ்சுக்கிறதுக்கு நான் நாட்டை விட்டு வெளியே போக வேண்டிய தேவை இருந்துச்சு. அந்த தேடல் உண்டாச்சு. அந்த தேடலுக்கு சரியான விடையை கொடுத்தது சீமானண்ணன் தான். சீமானண்ணன் பேச்சை கேட்க தான் ஆமா இல்லை நான் தமிழன் இல்லை, தமிழனுக்கு இங்கே என்ன ரெப்ரசன்டேஷன் இருக்குன்னு பார்க்க தான் நம்ம அடிமைப்பட்டு இருக்கோம், நம்ம இன உணர்வு செத்து போய் இனமாக சிந்திக்கவே திராணி இல்லாமல் யார் வந்தாலும் அவங்கள தலைவர்களாக அவங்க தான் நம்மளை வழிகாட்டியாக ஏற்றுக்கிற அளவுக்கு இன உணர்வு செத்து போயிருக்கும் அப்படிங்கிற புரிதல்லாம் எனக்கு அப்புறம் தான் வருது. பள்ளிக்கூடத்தில் அந்த மாதிரி உங்களை எதுவும் டீஸ் பண்ணுறதெல்லாம் வந்து அனுபவிச்சிருக்கீங்களா? பள்ளிக்கூடங்கள்லாம் அப்படி ஸ்பெசிஃபிக்காக யாரும் என்ன டீஸ் பண்ணதில்லை. ஆனால் பொதுவாக வந்து ஊடகங்களில் இல்லை மிச்சவங்கள்ல இப்போ நூலுங்கிறது பாப்பாங்கிறது இந்த ஊர்கான்றது அதெல்லாம் சொல்லும் போது எனக்கு பெருசாக கோவம் வந்தது இல்லை. ஏன்னா எனக்குள்ளேயே ஒரு தாழ்வு மனப்பான்மை. சரி, நம்ம மூதாதையர் ஏதோ ஒரு காலத்தில் இந்த மாதிரி ஒரு விரும்பத்தகாத ஒரு கருத்துக்களை திரிச்சிருப்பாங்களாட்டு இருக்கு, நம்ம இதை ஏற்றுக்கிறது தான் சரி, நம்ம ஏற்றுக்கணும் அப்படிங்கிற அக்செப்ட் பண்ணுற மனநிலைக்கு போயாச்சு. நம்ம ஆரியர்கள் அப்படின்னு சொல்லப்படுற அல்லது வேதியர்கள் சொல்லப்படுபவர்களுடைய வருகை அப்படிங்கிறது ஒரு 2000 ஆண்டுகள் அப்படின்னு ஒரு தோராயமாக சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது அவர்கள் வெளியிலேருந்து வந்தார்கள், அவர்களுக்குன்னு ஒரு மொழி எந்த மொழியும் இல்லை, அவர்கள் எந்த நிலப்பரப்பை அடைகிறார்களோ அங்கே
அங்கே இருக்கிறாங்களோ அந்த தான் அவர்களுடைய மொழி அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க. நீங்கள் அந்த கருத்தில் உடன்படுறீங்களா? நான் அது 2 விதமாக பார்க்குறேன். ஒன்று, இங்கே இருக்கிற பார்ப்பனர்கள், அதாவது இந்தியாவில் இருக்கிற பார்ப்பனர்கள் ஒரு 2000 2500 வருஷத்துக்கு முன்னாடி, அது வேற வேற காலகட்டங்களில் இந்த மண்ணுக்குள்ள வந்திருக்காங்க. அது ஸ்பெசிஃபிக்காக கைபர் போலான் கணவாயில் வந்தாங்கிறதுல எனக்கு மாறுபட்ட சிந்தனைகள் இருக்கு. இந்த கொங்கன் கோஸ்ட், அரேபியன் சி, அந்த கோஸ்ட் மூலியமா மனித சமூகமே வந்து இடம்பெயர்தல் தான். ஆமா, அது பயணம் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். நம்ம குடும்பத்துல இருக்க ஒரு 10 பேர் ஒரு இடத்துல தேங்குவோம், இன்னொரு 10 பேர் அப்ப நான் இந்த இடம் செட் ஆகல ஏதோ ஒரு காரணத்தினால வருவாங்க. அப்படி வந்திருக்காங்க. அப்படி வந்தவங்க இங்க ஏற்கனவே இருந்த அந்தணர்கள், அவர்கள் அமணர்களா இருக்காங்க. அதாவது யார் பார்ப்பனர்கள், யார் பிராமணர்கள்னா, யார் வந்து இந்த சொத்தையை சேர்க்காம இறைப்பணி மட்டுமே செஞ்சு பிச்சை எடுத்தே வாழ்ந்து மக்களுக்கு நல்ல செய்திகளை கருத்துக்களை சொல்றவங்க பார்ப்பனர்கள், பேரமணர்கள், அதனால பிராமணர்கள் நான் வராங்க. எனக்கு என்னைக்குமே வந்து தமிழ் பார்ப்பனர்களோ இல்ல பார்ப்பனர்னா என்ன ஐடென்டிஃபை பண்ணிக்கணுங்கிற எண்ணமே இல்லை. நான் மேடையில ஏறி பார்ப்பனர்னு பேச வேண்டிய தேவை ஏன் வந்ததுன்னா, என் கருத்து ஏதோ ஒரு விதத்துல தமிழ் தேசியத்துக்கு வலிமை சேர்க்குமேங்கிறக்கா பேசணுன்னே தவிர, நான் என்னைக்குமே என்ன தமிழனா தான் பாக்குறேன். நான் இந்த மண்ணோட மகனா தான் என்ன நான் பாத்துக்கிறேன். இப்போ நீங்க சீமானவர்கள் பார்ப்பன கடப்பறை அப்படின்னு ஒன்றை எடுத்து பேசின பிறகு அதுக்கு பின்னாடி இருந்த வெப்பன் சப்ளையர்லாம் நீங்க தானே? ஆமா, அண்ணன் வந்து வெப்பனை எடுத்துட்டாரு, ரைட்டு, அந்த வெப்பன் நானா தான் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல பேச ஆரம்பிச்சதுதான். அண்ணன் ஆக்சுவலா இந்த திராவிட குட்டி சுவர்களை இடிச்சு உடைக்கிறதுக்கு ஒரு கடப்பாறை இருந்தாலே போதுமான விஷயம்தான். இன்னைக்கு 6 இருக்கும். ஸோ உறுதியாக இந்த திராவிட குட்டி சுவரை இடிச்சு அவங்க என்ன அவல நிலைமையில் இருக்காங்கன்னா, திராவிடங்கிறது என்னன்னு சொல்ல முடியாத ஒரு அவல நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் திராவிடங்கிறது ஒரு நில வரையறை தான். திராவிடம்னா த்ரன்னா சமஸ்கிருதத்துல 3, ஏக்கம்னா 1, துவேனா 2, த்ரன்னா 3, விட்டுனா கடல்னு அர்த்தம். 3 கடல்கள் ஒன்னா சேர்ற இடம், அதாவது தீபகற்பம் பெனின்சுலா தான் வந்து திராவிடம். சவுத் இந்தியா தான் திராவிடம். அப்போ இந்த வெளியிலேருந்து வந்த மக்கள், ஒருவேளை நீங்க வெளியிலேருந்து வந்ததை கான்செப்ட்னா கூட, அப்படி வெளியிலேருந்து வந்த மக்கள் வட இந்திய நோக்கி போறாங்க, தென்னிந்தியத்தையும் நோக்கி வராங்க. வட இந்திய போனவங்க கவுட பிராமணர்கள், தென்னிந்திய பக்கம் வந்தவங்க திராவிட பிராமணர்கள். ஏன் திராவிடர்கள்னா அந்த சவுத் இந்தியாங்கிற கான்செப்ட் தான். அப்போ அது ஒரு நில வரையறை தவிர இனமோ மொழியோ கிடையாது. இப்ப திராவிடர்களுக்கு திராவிடம்னா என்னன்னு சொல்லி கொடுக்கிற ஒரு பார்ப்பனர் வந்து பாடம் எடுக்கிற அளவுக்கு தான் அவங்க அரசியல் இருக்கு. கருத்தியல் செத்துருச்சு. திராவிடம்ங்கிறது பிராமணர்களுடைய சொத்து. அவங்கள குறிப்பிடுறதுக்கான ஒரு சொல் தானே தவிர அது ஒரு நிலமோ அது ஒரு இனமோ ஒரு மொழி வரையறையோ கிடையாது. இதை வந்து அவங்களால விலைக்கு பேச முடியலங்கிறது ஒரு பெரிய அவமானம். இதை நான் சொல்லி கொடுக்கறதா இருக்கிறது வந்து அதோட ஒரு இன்னல் வேற அவங்களுக்கு எதுவுமே. அதாவது இவ்வளவு நாள் எங்களுடைய அடையாளத்தை வச்சு தாண்டா நீங்க வந்து அரசியல் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது. அந்த வார்த்தையே சமஸ்கிருத வார்த்தை தான். திராவிடங்கிற எந்த மொழி சொல் அண்ணன் அப்படி அண்ணன் கேட்கிறாருல பிரஸ் மீட்ல எல்லாம், திராவிடங்கிறது எந்த மொழி சொல் அப்படின்னா அங்கேயோட. அப்ப நீங்க உங்களை வந்து திராவிடர்கள் அப்படின்னு பெருமையா கிளைம் பண்றதுன்னு சரியா முடியும். நான் வந்து இப்போ நான் ஒரு தமிழன், நான் ஏன் வந்து சவுத் இந்தியாவுக்கு அரசியல் பேசணும்னா, தமிழ்நாட்டுக்கு என் இனத்துக்கு ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு, பிரச்சனை இருக்கு. நான் என் இனத்துக்கு தான் அரசியல் பேசணுமே தவிர நான் சவுத் இந்தியாவுக்கு அரசியல் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதனால ஒருபோதும் என்ன நான் ஒரு திராவிடனாவோ ஒரு ஹிந்துன்னோ அப்படியெல்லாம் என்னால பொருத்தி பார்த்துக்கவே முடியல. எனக்கு சரியான அடையாளமா நான் எதை கருதுறேன்னா, நான் தமிழுங்கிறத என் அடையாளம். பார்ப்பனருங்கிறது கூட ஒரு முழுமையான அடையாளமா என்னால சொல்லிக்க முடியும். அரசியலுக்காக இந்த இதுக்காக சொல்றத தவிர நான் ஒரு நாளே என்ன பார்ப்பனோ இல்ல இது அந்த மாதிரி ஒரு எண்ணம் எனக்கு இருந்ததே கிடையாது. சரி, இப்போ வந்து பிராமணர் அல்லது பார்ப்பனர் அப்படின்னு சொல்லப்படுற இதுக்கு வார்த்தைகள்ல பார்த்தீங்கன்னா கோவில் சார்ந்த வழிபாட்டு முறை அப்படிங்கிறது ஒரு முக்கியமாக இருக்குது. இப்போ என்ன கேட்டிங்கன்னா, நான் ஒரு சிவகுலத்தை சார்ந்தவன். என்ன வந்து என்னுடைய சிவனை கும்பிடுறதுக்கு என்னுடைய தாய் தமிழ் எனக்கு போதுமானதுன்னு நான் சொன்னேன். என்னுடைய வழிபாடு அப்படிதான் இருக்கணும்னு நான் வந்து ஆணித்தரமா சொல்றேன். இப்போ நீங்க வந்து தமிழை தான் என்னுடைய அடையாளமா நீங்க கருதுறேன். இப்போ நீங்க வந்து சமஸ்கிருதத்துல கோயில் அர்ச்சனை பண்ணுறது சரியா அல்லது தமிழ்ல பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு முரண்பாடு வருது அப்படிங்கும்போது அதுல எந்த நிலைப்பாட்டில் நீங்க நிற்பீங்க? இன்னைக்கு கோவில்ல சமஸ்கிருதத்துல தான் இப்போ அர்ச்சனை நடக்குதுங்கிறது ஒரு பெரிய இழிவுன்னு நான் நினைக்கிறேன். தமிழில் தான் உறுதியாக அனைத்து குடிகளும் அர்ச்சகராகணும்னு பேசுகிற அரசாங்கங்கள் அன்னை தமிழில் தான் அர்ச்சனை நடத்தணும், வேணும்னா சமஸ்கிருதத்தில் பண்ணிக்கலான்னு வைக்கிறதா சரியாக இருக்கும். தமிழ் இறைவனின் மொழி, தமிழ் தான் தேவ பாஷை. அப்போது தமிழில் தான் வந்துட்டு மந்திரங்கள் ஓதப்படணும், பாராயணமா இருக்கலாம். அரசியலுக்காக பேசுறீங்களா, ஆன்மாவில இருந்து பேசுறீங்க? நான் டெய்லி ப்ரே பண்றது தமிழ்ல தான் பண்றேன். நான் என்னோட செயல்பாடுகள் எல்லாமே சமஸ்கிருதம் தெரியாதா?
சமஸ்கிருதம் ஒரு 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 சில வார்த்தைகள் தெரியுமே தவிர எனக்கு சமஸ்கிருதம் தெரியாது. எனக்கு தமிழ் தான் நல்லா உளமாற தெரியும். எனக்கு கனவு தமிழ்ல தான் வருதுங்கும் போது அப்போ எனக்கு சமஸ்கிருதம் ஒரு அது ஒரு சமைக்கப்பட்ட மொழி, அது ஒரு தேவைக்காக உருவாக்கப்பட்ட ஒரு மொழி தானே தவிர தமிழ் தான் இறைவனால தோற்றுவிக்கப்பட்ட மொழி, தமிழ் தான் உன்னதமான மொழி. ஆக தமிழ் மூலமா தான் வந்து இறை வழிபாடு செய்யணும். வேற இடங்கள்ல வேற மொழி இருக்கிறாங்கன்னா அந்த மொழியில அவர்கள் அந்த மொழியில அந்த முக்கியமா அதை சொல்றேன். இப்ப கர்நாடகாவில் இருக்கிற கன்னட பார்ப்பனர்கள் அவங்க கன்னடிகாவா தான் அடையாளப்பட்டிக்கிறாங்க. அங்க இருக்கிற கோவில்ல கன்னடத்துல தான் வழிபாடு நடத்துறோம். உங்க இனத்துக்கான மொழியில தான் உங்க இறைவனை நீங்க வழிபடணும். நீங்க சம்பந்தமே இல்லாத ஒரு மொழியில வழிபடக்கூடாது. இது மராட்டியத்துக்கு பொருந்தும், ஒரியாவுக்கு பொருந்தும், எல்லா அந்தந்த இனக்குழுக்களுக்கு அவங்க தாய்மொழியில தான் இறைவனை வழிபடணும். நீங்க உங்க தாய்மொழியை விட்டு வேற ஒரு மொழியில இறைவனை வழிபடுறது சரியில்லை. அதுதான் என்னோட கருத்துங்க. திராவிட அரசியலுக்கு எதிராக வந்து தமிழ் தேசிய அரசியல் கிளர்ச்சி அடைந்து அது ஒரு இதை நோக்கி அடுத்த கட்ட பரிமாணத்தை நோக்கி நகரும் போது இந்த தமிழ் தேசிய அரசியல் வந்து உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடமா இருக்கா? ஏன்னா வந்து திராவிடர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, தமிழன் சொல்லிட்டா வந்து பாப்பா உள்ள வந்துடுவான், திராவிடன் சொன்னா தான் வர முடியாது அப்படிங்கிற ஒரு வாதத்தை அவர்கள் வைப்பாங்க. அதுக்கு சான்றா வந்து தமிழ் தேசிய அரசியல் வந்த பிறகு நிறைய பிராமண கடப்பாறை, பார்ப்பன கடப்பாறை எல்லாம் உள்ள வருதுங்கிறது அவர்களுடைய சொன்ன வார்த்தைக்கு பொருள் சேர்க்கிறதா? இப்போ ஐயா அதை வந்து ஐயா பெரியாரை வச்சு அதை மறுத்தரலாம். இப்போ பெரியாரே வந்துட்டு ஒரு காலத்தில் என்ன சொல்றாருன்னா, நீதி கட்சிகள்னால வந்து தெலுங்கர்கள் தான் வந்து பலன் நடந்திருக்காங்கன்னு நீங்க எப்படி சொல்றீங்க? அது உண்மை கிடையாது. நீதி கட்சியினால பாருங்க தமிழர்களும் பலன் நடந்திருக்காங்கன்னு சொல்லி பாருங்க. இந்த ஐயர் பலன் நடந்திருக்காரு, இந்த ஐயங்கார் பலன் நடந்திருக்காரு, இந்த சாஸ்திரி பலன் நடந்திருக்காருன்னு அவரே எழுதினாரு, புத்தகத்துல எழுதியிருக்காரு. பார்ப்பனர்களுக்கு பாதுகாப்பு தேவையானா தேவையில்லை, பொருளாதார ரீதியில் நல்லபடியா தான் இருக்காங்க. ஆனா பார்ப்பனர்களை தீவிரவாதிகளாவோ இல்ல கெட்டவர்களாவோ சித்தரிக்காத ஒரு கட்சி இருக்கான்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி தான். வணக்கம் நண்பர்களே. லைன்ஸ் மீடியா நண்பர்களின் பங்களிப்பில் இயங்கக்கூடிய சுதந்திரமான ஊடகம். நீங்களும் இந்த ஊடக பயணத்தில் துணையாக வர விரும்பினால் இந்த வங்கி கணக்கின் மூலமாகவோ ஜாயின் பட்டன் மூலமாகவோ உங்கள் பங்களிப்பை செலுத்தலாம். நன்றி. பாரதிய ஜனதா கட்சியில கூட பார்ப்பனர்களுக்கான நிலை மிக அவலமான நிலை தான். அதான் நீங்கள் சொன்னனால அதை எடுத்துக்கிட்டேன். இப்போ இயல்பாக வந்து நான் கவனித்த வரைக்கும் 90% வந்து பார்ப்பனர்கள் அல்லது ஐயங்காருங்கிற பதத்தை நம்ம பயன்படுத்திக்கோமே, அந்த பதத்தில் இருக்கிறவங்க வந்து ஒன்று இந்திய ஆதரவாளர்கள், அந்த மாதிரி இந்துத்துவ ஆதரவாளர்களாக இருப்பாங்க. நேரடியாக பாஜக தான் நமக்கான கட்சியாக கருதக்கூடியவங்க இருப்பாங்க, அல்லது அப்படியான சூழல் இங்கே உருவாக்கப்பட்டதாக இருக்கும். இப்போ அந்த நிலையிலேருந்து நீங்கள் மாறுறீங்க, நீங்கள் மட்டும் மாறுறீங்களா, உங்களால் சுற்றுப்புறத்தில் உணர முடியுதா? இப்போ பார்ப்பனர்கள் வந்து ஹிந்துத்துவானோ இல்லை அவங்களுக்கு இந்த ஹிந்து கன்சால்டேஷன் மேலே நம்பிக்கை இருக்குன்னு நான் உறுதியாக அதை நான் மறுக்கிறேன். அவங்களுக்கு அதில் நம்பிக்கை இல்லை. அவங்கள வந்து பிஜேபி நோக்கி தள்ளினது யாருன்னா இந்த திராவிட கட்சிகள் தான். அவங்கள பிரித்து பார்க்காம வச்சிருந்தா அவங்க பிஜேபி பக்கம் போயிருக்கவே மாட்டாங்க. எனக்கு பிஜேபியை ஒரு ஹிந்திக்காரங்க கட்சி, ஒரு வட இந்திய கட்சியாக தான் என்னால் பார்க்க முடியாது தவிர அவங்க என்னைக்கும் எனக்கானவர்கள் எனக்கு சிந்தனை வந்ததே இல்லை. அப்போ என்ன நடக்குதுன்னா, இவங்க இங்கே இருக்கிற மண்ணை சேர்ந்தவர்கள் இங்கே இருக்கக்கூடியவர்களை வந்து எதிர்நிலைக்கு தள்ளி விட்டு இல்லை இவங்களை பூச்சாண்டியை காட்டி தமிழர்களை பிரிச்சாள்ற சூழ்ச்சியை செய்யும் போது வேற வழியே இல்லாமல் அவங்க பிஜேபியை பார்த்தோ ஹிந்துத்துவா இதுதான் நமக்கான அரசியல் அப்படி அவங்க வழியை தெளிச்சுக்கிறாங்கன்னு தான் தோணுது. நான் பேசுற கருத்துகளுக்கு கீழே வர பின்னூட்டங்களா இருக்கு. என்னை உற்றார் உறவினர் என் சொந்தக்காரங்கள்லாம் பேசும்போது கூட சரியா பேசுற, நீ செய்யறது சரிதாங்கிறத எனக்கு பாசிட்டிவா சொல்றாங்க. முதல்ல நான் அரசியல்ல நிக்க போறேன், இப்ப வேட்பாளரா நிக்க போறேன்னு சொல்லும் போது சிலர்லாம் மறுக்கிறாங்க, வேண்டாங்கிறாங்க, இதெல்லாம் கூட செஞ்சாங்க. ஆனா ஒன்ஸ் நான் வேட்பாளராக அறிமுகம் ஆகி அதுக்கப்புறம் நான் பேசுறேன் இல்லையா, என்னோட கருத்துக்களை பேசும்போது அவங்க அதை ஏத்துக்கிறாங்க. இன்றைக்கும் நான் ஒரு கமெண்ட் பார்த்தேன், நான் எங்களுக்கு சமஸ்கிருதத்தை தூக்கி பிடிக்கணுங்கிறதெல்லாம் பிரச்சனையே இல்லை, அந்த தேவையே கிடையாது, நாங்கள் தமிழை உளமாற ஏற்றுக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ஒரு பார்ப்பனர் வந்து எனக்கு கமெண்ட்டில் எழுதுறாரு. ஸோ நான் இது ஒரு கேஸ்கேட் எஃபெக்டாக தான் பார்க்குறேன். இன்றைக்கி நான் என்னை சுற்றி இல்லை நான் பேசுகிற கருத்துக்களை கேட்டு இல்லை இந்த மாதிரி 6 வேட்பாளர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்கங்கிற தகவல் தெரிஞ்சதுக்கப்புறம் பார்ப்பனர்களுக்கு நாம் தமிழர் கட்சி மேலேயும் தமிழ் இனத்து மேலேயும் இன விடுதலை இதிலெல்லாம் ஒரு மாற்று சிந்தனையே வருதுன்னு நான் உறுதியாக நம்புறேன். இப்போ நம்ம இந்த ஐயங்கார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா, தமிழ் நிலத்தில் இங்கே தமிழ் பேசக்கூடியவர்கள் இருக்கிறாங்க, வேறு மொழியிலேருந்து வந்தவர்கள் இருக்கிறாங்க. இவங்க 2 பேருக்கு இடையில வந்து மொழி சார்ந்த மோதல்கள் அப்படிங்கிற போக்கெல்லாம் இருக்கா? மொழி சார்ந்து, அதாவது பார்ப்பனர்களுக்குள்ள இப்போ ஐயங்காருக்குள்ள தமிழ் பேசுகிற இப்போ தமிழ் பார்ப்பனர்களுக்கும் தமிழ் ஐயங்கார்களுக்கும்
கன்னட ஐயங்கார்களுக்கும் சிக்கல் இருக்காங்க. அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியல. இல்லை அவர்களுக்குள்ள பெண் கொடுத்து மன உறவுகள்லாம் வந்து எந்த அடிப்படையில் எடுத்துக்க, அதாவது 2 பேரும் ஐயர் அல்லது ஐயங்கார் அப்படிங்கிற அடிப்படையில், நம்ம பிராமணர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் பெண் கொடுத்து எடுத்துக்கிடுறது சகஜமா இருக்கா? மொழிதான் அங்கேயும் பிரதானமா இருக்கு. எனக்கு இப்போ அவங்க தாய்மொழி என்னங்கிறத மேஜரா பாக்குறேன். வேற வழியே இல்லை, பொண்ணே கிடைக்கல, ஐயோ பையனுக்கு 30 வயசு ஆச்சு, கல்யாணமே ஆகல, வேற வழியே இல்லைன்னா வேணாலும் அப்படி மாறி போறாங்களே தவிர, இல்லைன்னா முடிஞ்ச வரைக்கும் மொழி சார்ந்துதான் சிந்திக்கிறாங்க. சரி நான் ஐயங்கார் தான்ப்பா, வேற வழி இல்லை, எனக்கு ஐயங்கார் கம்யூனிட்டிக்குள்ளேயே பெண் கிடைக்கல, ஐயரா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் தமிழ் ஐயரா இருக்காங்க, தமிழ் தான் பேசுறாங்களா, என் ஊர்லயே இருக்காங்களா, இந்த மாதிரி வேற சில ஃபேக்டர்ஸ் தான் முடிவு பண்ணுதே தவிர ஸ்பெசிஃபிக்கா குடி சார்ந்து மட்டும் சிந்திக்கிறது இல்லை. குடி சார்ந்து சிந்திக்கணுங்கிற யோசனை இருக்கு. இப்போ என்னோட வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம்னா, எனக்கு வந்து 24 வயசுல இருந்து பொண்ணு பாக்குறாங்க, கிடைக்கவே இல்லை. எனக்கு 29 வயசுல தான் கல்யாணம் ஆகுது. ஒரு புண்ணியவதி எனக்கு வாழ்க்கை கொடுத்தா. அப்போ என் மனைவி வந்து திருவரங்க ஊரை சேர்ந்தவங்க, ஸ்ரீரங்கத்தை சேர்ந்தவங்க. என்ன பேரு? என் மனைவி பேர் பிரியங்கா. அப்போ அவங்க தான் எனக்கு வாழ்க்கை கொடுக்குறாங்க. அப்படிதான் சொல்லணும் நான். ஏன்னா எனக்கு நான் எவ்வளவு காலத்துக்கு தான் நீங்களே வாழ்க்கை கொடுப்பீங்க? ஆமா, அதுதான் உண்மை. ரெண்டாவது நான் ஒரு விரக்திக்கே போயாச்சு. 29 வயசாகி போச்சு, இன்னும் கல்யாணம் ஆகலையடா, என்னடா வாழ்க்கை அது. இதுக்கு ஆக்சுவலா சரி ஊருக்கு வந்துட்டா, துபாயிலேருந்து விட்டுட்டு இந்தியாவுக்கு வந்துட்டா இந்த பெண் பார்க்குற படம்லாம் எளிமையாக இருக்கும், சீக்கிரம் கல்யாணம் ஆயிருங்கிற எண்ணத்தில் தான் வந்துட்டு ஊரை விட்டு வரேன். வந்து ஒரு 3-4 வருஷம் படுத்தி எடுத்துருச்சு. நான் கடவுள் புண்ணியத்துல, ஆமா கடவுள் புண்ணியத்துல நல்லபடியா திருமணம் ஆகி இப்போ அட்லீஸ்ட் என் குழந்தைய பார்த்ததுக்கு அப்புறம் தான் அம்மா அப்பாவும் தவறினாங்க. அது வரைக்கும் மகிழ்ச்சி. ஆனா அப்போ இங்க மொழி தான் முக்கியமானதா, மொழியை தான் வந்துட்டு பிரதானமா. ஏன்னா இப்போ இந்த கேள்வி ஏன் கேட்டேன்னா, மொழி வந்து ஒரு முக்கியமான இப்போ இதா மாறுது, அது ஒரு அடையாளமா மாறுது. அதுல இருந்தா நான் ஐயருங்கிறது இல்லை, ஐயங்கார் இல்லை, நான் வந்து கோனாறு நாடாறு பறையர் வன்னியருங்கிறது இல்லை, என்னுடைய தாய்மொழி என்ன. ஏன்னா இது இப்போ வந்து ஒரு நம்ம தமிழக அரசியல் களமே மாறுது. ஆமாம், இது திராவிட அரசியல்ல இருந்து இது மாறுது. இப்போ திராவிடத்துடைய நிலை வந்து தடுப்பாட்ட நிலை தான். அவன் அதிகாரத்தில் இருக்கிறான், ஆனால் அவர்களுடைய நிலை வந்து தடுப்பாட்ட நிலை. அவர்களுக்கு எந்த பக்கம் போறதுங்கிறது தெரியல. அந்த தடுமாற்றத்தில் நிற்கிறாங்க. தமிழ் தேசியம் எழுச்சி அடையுது. இன்னைக்கு இல்லைனாலும் அது என்னைக்கா இருந்தாலும் வெற்றி அடையும், அந்த இலக்கை அடையும் அது. ஆனா அப்படியான ஒரு நிலையில வந்து தமிழ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது இல்ல. அப்போ இங்க தமிழை தாய்மொழியாக கொண்ட அல்லது கொள்ள விரும்பக்கூடிய அந்த பிராமணர்னு சொல்லப்படக்கூடியவர்கள் வந்து எல்லாம் ஒரு அணியில திரள்றாங்களான்னு கேட்குறேன். திரளணுங்கிறது என்னோட எண்ணம். அதைத்தான் வலியுறுத்தி பேசுறேன். இது நம்ம கையில மட்டும் இல்லை, இது பல ஆண்டுகளா நடந்துட்டு இருக்கிற ஒரு சிக்கல். ஆனா இப்போ உங்களுடைய வரவுகள்லாம் வந்து இந்த தமிழ் தேசியத்தின் மீது அவர்களுடைய பார்வையை திருப்புது அப்படிங்கிற. ஆமா, நான் அப்படிதான் பாக்குறேன். தமிழ் தேசியங்கிறது என்னன்னு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, இன விடுதலை கோட்பாடுங்கிறது என்னன்னு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, இந்த உங்களுக்குள்ள இருக்கிற இந்த சின்ன சின்ன சிக்கல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமாவே தெரியல. தமிழ் தேசியத்துல தெலுங்கர் இருக்காங்க, கன்னடர் இருக்காங்க, அப்புறம் சௌராஷ்டிராக்காரங்க இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. அதே மாதிரி ஐயர் ஐயங்கார்களும் இருக்கிறதா சரியா இருக்கும். இப்போ தெலுங்கர்கள் வந்து பல பேர் வந்து தமிழ் தேசியத்தை ஆதரிக்கிறாங்க. அவங்க எல்லாம் ஏன் ஆதரிக்கிறாங்கன்னா, நான் இந்த மண்ணில் இருந்திருக்கேன், எனக்கு கிடைச்சிருக்கிற நலன் நாட்களோ என்னோட மேம்பட்ட வாழ்வுக்கு இந்த மண்ணும் இந்த மக்களும் தான் காரணமா இருந்திருக்காங்க. இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் நான் ஏதோ ஒரு சேவை செய்யணுங்கிறதுக்காக பிறமொழி மக்கள் வந்துட்டு அரசியல் நோக்கி வரும்போது அவங்க தமிழ் தேசியத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஏன்னா இனத்துக்கு நாடடைகிற கோட்பாடு, தமிழ் மக்கள் பாவம் இன உணர்வே இல்லாம இப்படி அடிமைப்பட்டு கிடக்குறாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்க அந்த இட விடுதலை சாத்தியப்படுத்தணும்னு வந்து நிற்கிறாங்க. அப்படி வந்து அவங்க நிக்கிற மாதிரியே எல்லா தமிழ் குடிகளும் வந்து நிக்கணும். அப்படிதான் பார்ப்பனர்களும் வந்து நிக்கிறோம். எனக்கு ரெண்டாவது விஷயம், நமக்கு வந்து நீங்க ஏன் இந்த பார்ப்பனர்ங்கிற வார்த்தையை கிளைம் பண்றீங்க? ஏன் வந்து இயல்பாக அவர்கள் பிராமணர்கள்னு சொன்னாங்க, திராவிட அரசியல் பார்ப்பனர். இப்போ பார்ப்பனர்களோட இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது இங்க உள்ள பொதுவான அடையாளம் தான். அந்த பார்ப்பனர் அப்படிங்கிறது ஐயரா இல்ல ஐயங்காரா அப்படின்னு திட்டும்போது பிராமணன் சொல்லி திட்டுறது இல்லையா, அவங்க பாப்பான்னு சொல்லி தான். ஐயா ரெட்டமலை சீனிவாசன் சொல்ற மாதிரி தான், எதை வச்சு நீ என்னை இழிவுபடுத்தணும், அதை வச்சே எந்திரிச்சு நான் ஆமாண்டா பாப்பாந்தாண்டா நான் அரசியல் பேசுவேன்டா அப்படி. அப்ப அதனாலதான் ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன், எனக்கு நான் பிராமணன் சொல்லிக்கிறதுல எனக்கு எந்த பிராமணன் சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா அங்க 4 வர்ண நிலை வந்துருது. அதுல படிநிலை கட்டமைப்பு. இப்ப இருக்கிற இந்த ரிசர்வேஷன் சிஸ்டமே நான் ஒரு வர்ணாசிரமா தான் பாக்குறேன். அதையவே பிரிச்சு பக்கவாட்டுல அடுக்கணுங்கிறத குடிவாரி கணக்கெடுப்படுத்தி 100% ரிசர்வேஷனை சாத்தியப்படுத்தணுங்கிறது தான் என்னோட எண்ணம். அப்போ அந்தந்த குடிகளுக்கு ஏற்ற மாதிரி கணக்கெடுப்பு எடுத்து அவங்களுக்கான பிரதிநிதித்துவம் கொடுக்கணும், அவங்களுக்கான வேலை வாய்ப்புகள் எல்லாத்தையும் கொடுக்கணுங்கிறது தான் என்னோட எண்ணம். பார்ப்பன கடப்பாறை அப்படின்னு சீமான் தூக்குனதுக்கு அப்புறம் ஒரு 6 வேட்பாளர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க.
இது வந்து பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் அந்த எண்ணிக்கை சரியானதா? அண்ணன் என்ன சொல்றாருன்னா, அண்ணன் வந்து 7 இடம் நான் கொடுத்துருக்கணும், ஆனா 6 இடம் தான் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறாரு. என்னால அப்படிதான் பார்க்க இப்போ உங்களை முடியும். கோவையில் பிறந்த உங்களை இங்கே மயிலாப்பூரில் போடுவது அப்படிங்கிறது, நிற்க வைப்பது அப்படிங்கிறது ஒரு சாதிய சிந்தனையா? அப்படி இல்லைங்கண்ணா. மயிலாப்பூர் வந்து ஏதோ பார்ப்பனர்களுக்கான தொகுதிங்கிற ஒரு 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 பிம்பம் இருக்கு. ஆனால் அது உண்மை இல்லை. இப்போ இங்கே மயிலாப்பூர் தொகுதியில் இருக்கிற பல பார்ப்பனர்கள் வந்து சென்னையோட புறநகருக்கு புலம்பெயர்ந்து போயிட்டாங்க, வெளிநாடுகளுக்கு அப்படியெல்லாம் போயிட்டாங்க. ஏன் வந்து சென்னையிலேயே கொடுக்குறாங்கன்னா, சென்னை வந்து ஒரு நகரமயப்பட்ட ஒரு பகுதி. இங்கே வந்து நான் வந்து ஒரு ஒரு தொகுதியில் ஒரு பார்ப்பனருக்கு கொடுக்கறதுனால வேற குடிகளுக்கு வந்துட்டு சென்னை வந்துட்டு ஒரு நகரமயப்பட்ட ஒரு பகுதி. இங்கே வந்து ஒரு பார்ப்பனர் கொடுக்கறதுனால வேற ஒரு குடிக்கு வந்து அந்த உரிமை மறுக்கப்படாது. இதுவே இப்போ ஏன்னா அந்த குடி வேற ஏதோ ஒரு இடத்துல அடர்த்தியா வாழும். இப்போ 234 தொகுதியில குடிவாரி கொடுக்கணும்னு நினைக்கும் போது சென்னையில் கொடுக்கறனால பெருசாக வேற ஒரு குடிக்கு பாதிப்பு உண்டாக்காது. அதுவே நான் அந்த இப்போ ஸ்பெசிஃபிக்காக கொண்டே கோவையில் கொடுத்தேன்னா அங்கே இருக்கிற ஒரு கொங்கு வேளாளர் உறவுக்கு அங்கே ஒரு வாய்ப்பு பாதிக்கப்பட்டலாம். அப்போது சென்னையில் கொடுக்கறது சரியாக இருக்கும்னு அண்ணன். அது சரிதான். ஆனால் இப்போ நம்ம என்னென்னா, நாம் தமிழர், தமிழ் தேசியம் அப்படின்னா அந்த தமிழ் தேசியத்தில் எந்த குடியை சார்ந்தவர்கள் எந்த பகுதியில் நிறுத்தினாலும் அவர்கள் வந்து அந்த மக்கள் தேர்வு பண்ணணும், அந்த நாம் தமிழரை அந்த கருத்தியலை நம்பக்கூடியவர்கள் தேர்வு பண்ணணும் அப்படிங்கிறத சரியா இருக்கும். ஆமாம், நானும் அப்போ அப்படிதான், எனக்கும் மக்கள் அப்படிதான் வாக்களிக்கணும்னு நினைக்கிறேன். மயிலாப்பூர் தொகுதியில் ஒருவேளை எனக்கு எதிராக வந்து பார்ப்பனர்களே நிறுத்தலை, நான் தான் ஒரே பார்ப்பன வேட்பாளர்னாலும் எனக்கு நீங்கள் வாக்களிக்கும் போது நீங்கள் நான் பார்ப்பனர்னு பார்த்து வாக்களிச்சிட்டிங்கன்னா என் ஐடியாலஜி தோத்துரும், என்னோட நோக்கம் செத்துரும். நீங்கள் என்ன தமிழனாக பார்த்து வாக்களிக்கணும். நான் கொண்டிருக்கிற உயர்ந்த கொள்கை இருக்குல்ல, தமிழ் தேசியங்கிற கொள்கை, இன விடுதலைங்கிறத சாத்தியப்படுத்தணும்னு நிற்கிறேன் இல்லையா, அதை தான் பார்க்கணும். அண்ட் ரெண்டாவது நான் இன்னொன்று சொல்லணும்னு நினைக்கிறேங்கன்னா, நமக்கு வந்து ரெடி ரெஃபரன்ஸு இயக்கம் தான். இயக்கத்தில் வந்துட்டு பார்ப்பனர்களோட பங்கு என்னங்கிறது பார்த்தா நமக்கு புரிஞ்சிடும். தமிழ் தேசியத்தில் பார்ப்பனர்கள் ஒன்றா சேர்ந்து நிற்க வேண்டியது எவ்வளோ முக்கியம். நாங்கள் பிரிகேடியர் விதுஷா இருந்திருக்காங்க, இயக்கம் தொடங்கும் போது ஐயா கணேசன் ஐயர் கூட இருந்திருக்காங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம மதமாவோ குடியாவோ சிந்திக்காம இனமா சிந்திச்சு நின்னோம்னா எந்த தொகுதியில யாரை நிறுத்தினாலும் சரி வாக்கு செலுத்தணுங்கிற ஒரு தெளிவு வந்துடும். அதை சாத்தியப்படுத்துறதுக்கான வேலைக்கு அதுக்கான சோசியல் இன்ஜினியரிங் தான் அண்ணன் செய்யறாருங்க. தமிழ் தேசிய அரசியல் எழுச்சி அடைகிறதுனால அந்த பங்களிப்புல நம்ம பார்ப்பனர்களுடைய பங்களிப்பும் இருக்கணும் அப்படின்னு நான் வந்து இன்னும் எப்படி நம்புறேன்னா, நான் சொன்னேன் இல்லைங்களா, நான் அந்த 100% ரிசர்வேஷன் எனக்கு வர வேண்டிய அந்த 1.5%, 3% ரிசர்வேஷன் என் உரிமை. அதை நான் எக்காரணத்துக்கு கொண்டு நான் விட்டு கொடுக்க போக முடியாது. நான் வந்து இப்போ படித்து முடிச்சு வேலையில் இருக்கேன், நான் நல்லபடியாக இருக்கேன். இது எனக்காக நான் பேசலை. அந்த குடியிலையும் கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க, அவங்க பிரச்சனையில் இருப்பாங்க, அவங்களுக்கான ரிசர்வேஷன் நீங்கள் கொடுக்கணும் இல்லையா, அதை மறுக்கக்கூடாது. அப்போ மக்கள் தொகை ஆய்வுபடுத்தி சரி பார்த்து தானே அதை வந்து நீங்கள் சர்வேவாக எடுத்தாலும் சரி, சென்சஸாக எடுத்தாலும் சரி, எடுத்து அந்த டேட்டாவுக்கு ஏற்ற மாதிரி அரசாங்கம் செயல்பட்டுட்டாலே 100ஐயும் பிரிச்சிடணும். ஆமாம், 100% ரிசர்வேஷன் வேணுங்கண்ணா. இன்னைக்கு இருக்கிற 69 10ங்கிறேன் நான். 100% இருக்கணும். அருந்ததியர் உள்ள ஒதுக்கீடுனால வந்துட்டு என் பறையர்குடி சொந்தம் வந்துட்டு பாதிக்கப்படுறாங்க. அந்த ராஸ்டர் சிஸ்டம்ல வரும்போது ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு அவங்களுக்கு போயிருது. என் பறையர்குடி சொந்தம் பாதிக்கப்படுறாங்க. தேவேந்திர குல வேளாள மக்கள் வந்து அவங்களும் பாதிக்கப்படுறாங்க இதே அருந்ததியர் உள்ள ஒதுக்கீடுனால. அப்போ அண்ணன் வந்து என்ன சொல்றாரு, இதை காம்பன்சேட் பண்றதுக்கு நான் 5% சேர்த்து கொடுக்குறேங்கிறாருல. இதுதான் சமூக நீதி பார்வை, இதுதான் சோசியல் இன்ஜினியரிங். சமூக நீதினு இன்னைக்கு தமிழ்நாட்டில் பேசுறதுக்கு ஒரு கட்சிக்கு திராணியோ உரிமையோ தகுதியோ இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும் இல்லை. இவ்வளோ வேட்பாளர்கள் அறிவிக்கிறாங்க, எல்லாத்தையுமே வந்து சாதியின் அடிப்படையில் பார்த்து அறிவிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வருது இல்லை? அது நோய் நாடி நோய் முதல் நாடிங்க. குடி கேட்கறது வந்துட்டு இங்க இருக்கிற இந்த குடிகளுக்குள்ள இருக்கிற இறுக்கத்தை இந்த திராவிட கட்சிகள் வந்து 70 ஆண்டு காலம் ஒரு பிரிச்சாளர் சூழ்ச்சி, அதெல்லாம் இல்லடா நம்மெல்லாம் ஒண்ணுதான் சொல்றதுக்கும் இது தேவைப்படுது. அப்போ அது வெறும் ஒரு டேட்டா. ஆனா குடிங்கிறது வெறும் ஒரு டேட்டா தான். நம்ம அதை சாதியா பார்க்காம குடியா மட்டும் பாக்குறோம்னா அது வெறும் டேட்டா தான். ஓ இந்த குடிமக்கள் இத்தனை % இருக்காங்க, இது இத்தனை % இருக்காங்க, அப்படி அதை வெறும் டேட்டாவா பார்த்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. நீங்க வட இந்தியால இருந்ததுனால சொல்றேன், அங்க அவங்க குடி பெயரோடய தான் இருப்பாங்க. அவங்க தன் குடியை தாண்டி அவங்களால சமத்துவமா பழக முடியும். அங்க மத துவேஷம் இருக்குமே தவிர குடி சிக்கல் அங்க வராது. ஏன்னா அவங்களுக்கு அது இருந்தாலும் கூட அது ஒரு பெரிய அளவுல இருக்காது. எல்லாம் வெளிப்படையாக தெரிந்தது. இல்ல வெளிய காம்பளையும் தெரியும், போஸ்லையும் தெரியும், வெளிப்படையாக தெரியும், ராணே தெரியும், எல்லாம் தெரிந்தது தான். யாரையுமே வந்து டீஸ் பண்ணவும் மாட்டாங்க. ஒன்று இடங்கள்ல நடக்கலாமா இருக்கலாம். அது ஓப்பனா இருக்கிறதுனால அதை கடந்து அவங்க சிந்திக்க முடியுது. இங்க அதை ஒளிச்சு பின்னாடி ஒளிச்சு வச்சுக்கிறதுனால நான் குடிப்பட்டங்களை போடுங்கன்னு நான் சொல்லலை.
ஆனால் இங்கே ஒரு சூழல் வந்து குடிப்பட்டங்கள், குடி அடையாள அரசியல் அப்படிங்கிறது எல்லாருக்கும் சமத்துவமான ஒரு அந்தஸ்தை கொடுக்கலல்ல. அது இப்போ அருண் வந்து ஒரு அருந்ததியராக இருக்காரு, அருண் வந்து ஒரு வண்ணாராக இருக்காரு அப்படின்போது அருணால் அதை வந்து வெளிப்படையாக சொல்ல முடியாது. ஆனால் அருண் ஐயராகவோ ஐயங்காரவோ அல்லது வந்து கோணாரவோ நாடாரோ அப்படி சொல்லும்போது அது வேற. ரெண்டுக்குமான நம்ம முதல்ல சமத்துவத்தை சிந்தனை அளவில் உருவாக்கணும் ஒரு பக்கம், இது வந்து சேர்ந்து பயணிக்க. அருண் வந்து ஐயங்காரனும் போய் வெளிப்படையா சொல்லிக்க கூடாதுங்கிறது தான் என்னோட எண்ணம். அதையும் மீறி ஆனா அந்த டேட்டா இருக்கு இல்லைங்களா, அந்த டேட்டானால தான் இனி எதை வச்சு உரிமைகள் மறுக்கப்பட்டுச்சோ அதை வச்சே உரிமைகள் கொடுக்கணுங்கிறது தான் இந்த ரிசர்வேஷன் சிஸ்டமே. அப்போ அதுக்கு தேவையான டேட்டாக்காக மட்டும் நம்ம குடிகளை ஆடுகிறோம்னா அப்படிதான் பார்க்க. இப்போ நீங்கள் அந்த கோவில் இதெல்லாம் சொன்னனால சீமான் அவர்கள் பல இடங்கள்ல வந்து சிவனே பறையந்தாண்டா, வள்ளுவர் பறையந்தான்கார், அதுக்கப்புறம் மாலியம், இந்த மாதிரியான வைணவ அரசியல்லாம் பேசுகிறார். அதெல்லாம் வந்து உங்களுக்கு உடன்பாடு தான்? 100% உடன்பாடு. சிவனை பறையர் அப்படின்னா? ஆமாங்கண்ணா, ஆதி பாட்டன் சிவன் பறையர் தாங்கண்ணா. அவரு வந்துட்டு அதே மாதிரி அவர் வந்து வேட்டையாடி காலத்தை கணிச்ச ஒரு ஞானி. அவர் இன்னைக்கு இந்தியாவில் யாரையெல்லாம் கடவுள் வழிபடுறாங்களோ அவங்கெல்லாம் தமிழர்கள்ல அந்த கூட்டத்துக்கோ அந்த ஒரு தலைமையா இருந்தவங்க, தலைவரா இருந்தவங்க, அவங்க உன்னதமா செயல்பட்டதுனால அவங்க இறைவன் இடத்துக்கு வைக்கப்படுறாங்க. நம்ம படைப்பு தத்துவத்துல நம்பிக்கை இல்லைங்கன்னா நமக்கு வந்து பரிணாம வளர்ச்சியை நம்ம எவல்யூஷன்ல அதுல ஆல்தோ அந்த தியரியில நிறைய கேப்ஸ் இருந்தாலும் இப்படிதான் இவால்வ் ஆகி தான் வந்திருப்போங்கிறதுல உறுதியா இருக்கும். எப்படி இந்த கான்சியஸ்னஸ் நமக்குள்ள வந்து ஒரு நான் யாருங்கிற ஒரு சிந்தனை வர்றதுக்கு 2-3 வழிகள் இருந்திருக்கலாம். அந்த புரோட்டீன்ஸ் வந்து எப்படி மூளைக்கு போயிருக்குங்கிறதுக்கு ஒரு 2-3 தியரி இருக்கு. ஆனா அந்த பரிணாம வளர்ச்சியை யாரும் இங்க தமிழ் தேசியத்துக்குள்ள இருக்கிறவங்க எல்லாரும் இந்த பரிணாம வளர்ச்சியினால தான் நம்ம வந்து மனுஷனா இன்னைக்கு வந்து நிக்கிறோம். அப்படி பரிணாம வளர்ச்சி அடையிறோம். அப்படி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு ஒன்னா கூடி வாழ்ந்து செய்ய ஆரம்பிக்கிறோம். அப்படிதான் நாகரிகங்களே உருவாகுது. அப்படி இருக்கும்போது நம்ம ஆதிப்பாட்டன் சிவன் பறையரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு 100% இருக்கு. தொல் தமிழன் அவன் தான் அப்படிங்க, அது ஒரு நிலை, அது ஒரு நிலப்பரப்பின் அடையாளம். அதில் வசித்த தலைவன் அவனை ஏற்றுக்கிட்டு பயணம் செய்யறாங்க. திருமாலும் அப்படிதான், அவரு ஒரு விண்ணாய்வு சித்தர். அவர் வந்து அந்த பள்ளிகள்ல இருந்து வானத்தை கணிச்சு ஒவ்வொரு நட்சத்திரங்களும் எப்படி நகருதுங்கிறதெல்லாம் கணிச்ச ஒரு விண்ணாய்வு சித்தர். அவர் அந்த மக்களுக்கு உயர்ந்த தொண்டாற்றுறதுனால ஒரு இறை நிலைக்கு அடையறார். இப்படிதான் நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாமே வந்து இந்த மாதிரியான. ஆமா இவங்கெல்லாம் கடவுள் இவங்களுக்கெல்லாம் சூப்பர் பவர்ஸ் இருக்குங்கிற சிந்தனை, அந்த மாதிரி இயற்கைக்கு ஒவ்வாத ஒரு விஷயத்த நம்புறது தமிழ் தேசியத்துல அந்த மாதிரி அதுக்கான இடம் கிடையாது. இப்போ மயிலாப்பூர்ல உங்களை வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க. அந்த மக்களுடைய பிரச்சனைகள் உங்களுக்கு ஏன் வந்து அந்த தொகுதி மக்கள் ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்க? கோரிக்கை என்ன வைப்பீங்க? நீங்க என்ன செய்வீங்க மயிலாப்பூர் பகுதி? ஏன் மயிலாப்பூர்னு மட்டும் இல்ல, சென்னையிலே இருக்கிறதுலே அதிகமா பாதிக்கப்படுறது யாருன்னா என் மீனவ சொந்தங்கள் தான். அவங்களோட வாழ்வாதாரத்தை நலிவடைய செஞ்சு அவங்கள அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்தி இந்த கடற்கரையை அழகுற செஞ்சு டூரிசம் டெவலப் பண்ணலாங்கிறதுல இந்த அரசாங்கங்களுக்கு கார்பரேட்ஸுக்கோ இதுக்கான ஆர்கனைசேஷன்ஸா வச்சு நடத்துறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இது நோக்கமா இருக்கு. ஆனா என் மீனவ மக்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுதுங்கிறதுல அவங்களுக்கு அக்கறையே கிடையாது. நான் வந்துட்டு இது வந்துட்டு ஒரு சர்க்கிளா பாக்குறேங்க. நான் ஜல்லிக்கட்டு போராட்டத்துல தான் வந்துட்டு எனக்கு அரசியல் புரிதல் வருது. அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு ஆதரவா நின்னது அந்த மீனவ குப்பங்கள்ல இருந்த மக்கள் தான். நின்றனால கடைசியில குடிசைகள்லாம் எரிக்கப்பட்டு எவ்வளவு பாதிப்பு அடைகிறாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு விடிவு வரணும்னா அது ஒரு சர்க்கிளா வருதுன்னு தான் நினைக்கிறேன். அது மூலியமா ஒரு அரசியல் தெளிவடைஞ்சு வந்து இன்னைக்கு நான் அந்த மீனவ மக்களுக்கோட பிரச்சனைக்கு அவங்களோட கூட நின்று அவங்களுக்கு வர்ற பாதிப்பை தடுத்து நிறுத்தி நான் சட்டசபைக்கு போனால் சட்டை ஏற்றி அந்த நீலக்கொடி கடற்கரைங்கிற அந்த திட்டம், அந்த சர்டிஃபிகேஷன், அங்கே இருக்கிற அந்த டூரிசம் டெவலப்மெண்ட், இதுக்கெல்லாம் வந்து ஒரு தடையை உருவாக்கி அங்கே பழையபடி அவங்களால மீன் பிடிக்கிறதுக்கு நிம்மதியாக அவங்க பெருசாலாம் ஒன்றுமே கேட்கல. அவங்கள ஆவி எடுக்காமல் நிம்மதியாக மீன் பிடிக்க விட்டால் போதும். நிம்மதியாக வந்து அந்த சாலையில் ஒரு லூப் சாலையில் அழகாக வந்து வச்சு மீனை விற்றா போதும். நீ அங்காடி கட்டுறன்னு கொண்டு போய் அது ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி கொண்டு வந்து ஒரு அங்காடி கட்டுற, அங்கேருந்து அவன் மீனை பிடிச்சிட்டு கூட எடுத்து கொண்டு வந்து உள்ளே வச்சு விற்றா யாரும் வந்து வாங்க மாட்டேங்கிறான். ரோட்லேயே வந்து வசதியாக வாங்கிட்டு போகிறது தான் எதிர்பார்க்குறாங்க. அதான் சரியா இருக்க முடியும். அந்த சாலை இன்னைக்கு ரொம்ப பெருசாக்கி அங்கே ஒரு ஸ்பீட் பிரேக்கர் எல்லாம் வச்சு அந்த சாந்தோம் ஹை ரோட ஒன் வே ஆக்கி இதை வந்து இப்போ போகிறதுக்கு சாந்தோம் ஹை ரோடு வரதுக்கு அந்த லூப் சாலைங்கிற மாதிரி பண்ணி அதெல்லாம் பெரிய தவறு. அதை செஞ்சுருக்க கூடாது. அவங்களோட வாழ்வாதாரம் நலிவடையுது, அது செய்யக்கூடாது. மயிலாப்பூர் வந்து பவர் சென்டருங்கண்ணா.
எல்லா முக்கிய புள்ளிகளும் அங்கே தான் இருக்காங்க. ஆனால் அங்கே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்துட்டு கட்டுமான கட்டமைப்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு 30-35 வருஷம் பழமையாயிடுச்சு. எல்லாம் உடஞ்சி ஒழுகுது, எதுவும் சரியா இல்லை. இதையெல்லாம் சீர் செய்யணும், மேம்படுத்தணும்னா அதுக்கு சரியான நோக்கம் வேணும். நான் வந்து வேலை செஞ்சுக்கிறேன்னு காமிச்சிக்கிறதுக்கு ஆளுங்க நிறையா இருக்காங்க, ஆனால் உளமாற இறங்கி வேலை செய்கிறதுக்கு ஆள் வேணும். ஸோ நான் வந்து இது கடவுளாக எனக்கு கொடுத்த ஒரு வாய்ப்புன்னு தான் நினைக்கிறேன். இந்த தொகுதி மக்களோட மேம்பாட்டுக்காக வேலை செய்யணும். இதுக்கு சட்டசபையில் இனத்துக்கான திட்டங்களை செயல்பாடுகளை தீட்டுறதுக்கும் ஒரு சரியான ஒரு வாய்ப்புன்னு தான் நினைக்கிறேன். மயிலாப்பூர் தொகுதி மக்கள் என் கண்ணை பார்க்கணும், என் கண்ணில் நேர்மை இருக்குது, என் கண்ணில் நோக்கம் இருக்குதுன்னு நினச்சாங்கன்னா, உண்மை இருக்குதுன்னு நினச்சாங்கன்னா எனக்கு வாக்களிக்கலாங்கண்ணா. ரொம்ப நன்றி. உங்களோட வெற்றி பெற வாழ்த்துக்கள். மகிழ்ச்சிங்கண்ணா. நன்றி.